கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். தமது ஜனத்துக்கு அவர் அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவச்சனம், உனக்கும் எனக்கும் அவர் அடைக்கலமாய், அவரே கோட்டையும் துருகமாய் இருக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரஷதன கலதன மஷதன மக்கரம. நன்றி 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 நன்றி. நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன் அடைக்கலத்தில் வைக்க போகிற தேவனாகிய கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். நான் உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நீ உடைக்கப்படும் பொழுதெல்லாம், நீ நொறுக்கப்படும் பொழுதெல்லாம், நீ கலங்கும் போதெல்லாம் நான் உன் பட்சத்தில் இருக்கிற தேவன் என்பதை நீ அறியும்படிக்கு நான் உனக்கு துணை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் ஜனமாகிய சீயோனே, என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ திடன்கொள், நீ திடன்கொள், வெட்கப்பட்டு நீ போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு முன் நடக்கிறதுக்காய் நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு முன் நடக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய கரத்துல தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஏப்ரல் மாதம் முதல் நாளில் தெய்வ சமூகத்தில் வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவேல் 3:16 கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, கர்த்தர் இந்த நாள் அவருடைய சமூகத்திலிருந்து கர்ஜிக்கிற நாள். அல்லேலூயா. அவர் யூத ராஜ சிங்கமாய் கர்ஜனை இடுகிறார். கர்ஜனை காட்டில் அந்த சிங்கம் கர்ஜனை இடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய இறை என்ன பண்ணுமா, அதுக்கு முன்னாடி விழுந்துடும். மற்றதெல்லாம் பயந்து அங்கங்கே போய் விழுந்துடும். ஆனால் இந்த சிங்கத்தின் குட்டிகள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த சிங்கத்தின் குட்டி என்ன பண்ணும் சொல்லுங்கள்? மற்ற மிருகங்கள்லாம் பயந்து அங்கங்கே அடங்கிடும் இல்லையா? அதுக்கு இறையானது அதுக்கு முன்னால் விழுந்துடும். ஆனால் ராஜாவின் சிங்கத்தின் குட்டிகள் என்ன பண்ணும்? கம்பீரமாக பக்கத்தில் நின்று பார்க்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க போகிறீங்க? இந்த மாதம் இதுதான் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவின் பிள்ளையா நீங்கள் இருந்தால் கர்ஜிக்கிற சிங்கத்தின் பக்கத்தில் கம்பீரமாக நிற்க போகிறீங்க. அல்லேலூயா. இவ்வளோ தான் உங்கள் மகிழ்ச்சியா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவின் பிள்ளையா நீங்கள் இருப்பீர்களானால் கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு பக்கத்தில் நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் இறை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. கர்ஜிக்கிறவுடைய சத்தத்தை கேட்டு அது உங்கள் காலடியில் விழும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தேவன் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக இருப்போமானால் அவர் கர்ஜிக்கிற சத்தத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த மிருகமும் உங்களை நெருங்கி வராது. அல்லேலூயா. எந்த அசுத்தமும் உங்களை நெருங்கி வராது, எந்த பகையும் உங்களை நெருங்கி வராது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தான் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய கர்ஜிக்கிற சத்தத்தை கேட்டு என்னென்ன அதிருமா? வானமே அதிரும், பூமி சகலமா அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அல்லேலூயா. சிங்கத்தின் குட்டிக்கு சிங்கம் கர்ஜிக்கும் போது அதுக்கு பயமே வராது.
அல்லையா சொல்லுங்க. அது எங்கேயாவது பயப்படுமா சிங்கக்குட்டி? இல்லை, அதுக்கும் என்ன தெரியும்? கர்ஜிக்க தெரியும். தான் அப்பா கர்ஜிக்கும் போது, அம்மா கர்ஜிக்கும் போது அது பக்கத்தில் நின்று சந்தோஷமாக என்ன பண்ணும்? களி கூறும். பயப்படவே பயப்படாது. எதை கண்டோ அது கலங்காது. தனக்கு என்ன நேரிடும், தனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்ற கலக்கமே அதுக்கு இருக்காது. அதுக்கு ஒன்று தெரியும், என் அப்பா கர்ஜனை பண்ணா எனக்கு வேண்டியதெல்லாம் என் காலடியில் வந்து விழுந்துரும்னு அதுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளைகள் என்று சொல்ல. என் ஜனம், நீ ஏன் ஜனம், நீ ஏன் பிள்ளை. நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உனக்கு துருகமாக இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன். நீ எதை நினச்ச என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். எத்தனை பேர் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்கன்னு விசுவாசத்தில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ கடமைக்காய் தெய்வ சமூகத்தில் ஓடி வர கூட்டமாய் அல்ல. நானும் கிறிஸ்தவங்களை ஆயிட்டேன், இந்த 1ஆம் தேதி ஆராதனைக்கு போனமேன்ற கடமைக்கு ஓடி வருகிற கூட்டம் அல்ல. நான் என் அப்பாவுடைய பிள்ளை, நான் அவருடைய சமூகத்தில் இருக்கணும், இந்த நாள் அவரோடு இருப்பது எனக்கு மன மகிழ்ச்சி என்று தேடி வந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஏன் ஜனம், நான் உன்னை என் அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார். என் தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றை மனதில் வைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்தில் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு 10 வாதை உண்டாச்சு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த 10 வாதையிலையும் இஸ்ரவேலுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உங்கள் மனசில் வச்சு விசுவாசிக்கிறீங்க? அந்த எகிப்தியனுக்கு தான் வாதையாக இருந்துச்சே தவிர, அவர் கர்ஜித்த கர்ஜனை வேதனையாக இருந்தது யாருக்கு? எகிப்தியனுக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு எப்படியா இருந்தது? அது அவர் காக்கிற நிழலாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கர்ஜிக்கிற சத்தம் நம்முடைய பகையாளிக்கு, நம்மை வேதனைப்படுத்தின அசுத்த வல்லமைகளுக்கு, நம்மை அடிமைப்படுத்தின அந்தகார வல்லமைகளுக்கு அது வேதனையாக இருக்கும். அவர் பட்சத்தில் நிற்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியும் விடுதலையும் சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அருமை தெய்வச்சனமே, கர்த்தர் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 46 எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். ராஜ்யங்கள் தத்தளிக்கும். அவர் சத்தத்தை கேட்கும் போது ராஜ்யங்களே தத்தளிக்கும். இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு, அத்தனையும் தேவனுடைய சத்தத்துக்கு இணங்கி தான் செயல்பட்டு இருக்கு. அல்லேலூயா. அவருக்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொன்றும் அவர் சொன்னபடி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய கர்ஜனையின் சத்தத்தினாலே, அவருடைய சத்தத்தினாலே இந்த பூமி நடுங்கி கொண்டு இருக்கிறது, கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, ராஜ்யங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 7ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்க முடியுது உங்களால? 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கூடவே இருக்கிறார். தெய்வ ஜனமே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும். ஏன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் பிரசன்னமாகி இருந்தார். அவருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி வரும். அப்பொழுதெல்லாம் மோசே பாசன, நீ ஆசாரிப்பு கூடாரத்தை பாளையத்துக்கு நடுவில் போடு, நான் என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்சாங்களோ, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சாங்களோ, அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, எரிச்சல் ஆனார்களோ, அந்த நிமிஷமே ஆண்டவர் சொன்ன, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பிடுங்கி பாளையத்துக்கு வெளியில் போட்டுருன்ட்டார். நான் அங்கே இருக்க மாட்டேன், அவங்க மத்தியில் நான் இருக்க மாட்டேன், நீ என்னை தூரமாக கொண்டு போய் வையின்னு சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் திரும்பவுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாகும், இனி அந்நியர் அதை கடந்து போவதில்லை. நான் தூரமாக போயிடுறேன்னு சொன்ன ஆண்டவர் அவரை நேசித்து அவரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் சொல்ல, நான் அவங்க நடுவில் திரும்ப வந்துடுவேன்.
அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயோ, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்துமாவிலேயோ, ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களிலேயோ அவர் வாசம் பண்ண விரும்பி வருகிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து, நீர் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று அவரை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றார், இனி ஒருவனை உன் மேலே கடந்து நடந்து போவதில்லை. அல்லேலூயா. ஒருவனை உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. ஏனென்று சொல்ல, நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். அந்த பகுதி 46 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். அவர் ஏன் அடைக்கலமா இருக்கிறாரு, கோட்டையுமா இருக்கிறார் தெரியுமா? ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமான துணையா வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆபத்து நேரிட்டாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் நெருக்கி வந்தாலும், அவர் அனுகூலமான அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி நடத்தணுமோ, அந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அனுகூலமாக்கும்படியே தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லுங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அதனால நீங்க என்ன பயப்பட வேண்டாம். பூமியே நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் பயப்படும். இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டு சொல்ல, நீங்கள் பயப்படாதீங்க. உலகமே தத்தளிச்சாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது எத்தனை வேதனைகள் நமக்கு வரும் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியல. என்னென்ன பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள போகிறோன்றதை யோசிக்கவே முடியல. நீங்கள் திங்க் பண்ணாதது, இதுவரை நினச்சி பார்க்காத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். இவ்வளோ காலம் நம்ம காணாத விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளத்தான் போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் பூமியே தத்தளிச்சால நான் ஒன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், என் பட்சத்தில் இருக்கிற உங்களுக்கு தத்தளிப்பு இல்லை. அல்லேலூயா. என் பட்சத்தில் இருக்கிற உங்களுக்கு என் அடைக்கலம் உண்டு. என் பட்சத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் கேடகமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் கோட்டையுமாய் இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதே 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயும் உயர்ந்திருப்பேன். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இங்கே என்ன நடந்தாலும் இந்த பூமியை உண்டாக்குன தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் சகலவற்றையும் அவருடைய கரந்தான். இந்த பொம்மலாட்டக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் கையில் நிறைய கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அந்த 10 விரலை வச்சு 10 பொம்மையை ஆட்டி வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பொம்மலாட்டை பார்த்துருக்கீங்க? நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்காது. ஆனால் அந்த பொம்மலாட்டக்காரனுடைய 2 கை தான் இருக்கும், ஆனால் அங்கே 10 பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய தேவனுடைய கரத்தில் யாரை வேணாலும், எங்கே வேணாலும், எப்படி வேணாலும் நிற்க பண்ண, எப்படி வேணாலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அவருடைய கரம் பலத்த துருகமாக இருக்குது. அவருடைய கரம் பலத்த கோட்டையாக இருக்குது. அவரே சேனைகளின் தேவனாகி கர்த்தர். இந்த உலக சேனை நம்மை அழிக்க தான் எழும்போம், ஆனால் கர்த்தருடைய சேனை நம்மை பாதுகாக்க எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சேனையின் அதிபதியாக நமக்கு முன்னால் போயிட்டு இருக்காரு. அதை விசுவாசிக்கணும். எந்த இடத்துல அவர் முன்னாடி நிற்கிறாரு, எந்த சூழ்நிலை அவர் எனக்கு முன்னால் இருக்கிற, எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இது ரொம்ப கஷ்டம். சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொண்டு வரும் பொழுது கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதற்கு ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யார் ஒருவர் அதை விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் உங்கள் அற்புதங்களை வாழ்க்கையில் காண்பீங்க. தெய்வச்சனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 3:18 வாசிங்க. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் பிரவாகித்து ஓடும், ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் எனும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். ஆனால் எப்படி தரமாக இருக்க போகிறாரு? இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதமும் இதுக்குள்ளே இருக்குது.
எங்கே இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் எனும் பள்ளத்தாக்கின் வழியாக அது ஓடுமா. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இந்த ஜீவ நீரூற்று புறப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ளே தான் ஆசீர்வாதம் பெருகும். ஜீவ நீரூற்று என்பது ஆசீர்வாதம். இந்த சமாரிய ஸ்திரியை நீங்கள் எல்லாரும் நல்லா அறிந்தவர்களாக இருப்பீங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகாது? மறுபடியும் தாகம் உண்டாகவே உண்டாகாது. அவர் கேட்ட தண்ணீர் என்ன என்பதை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ ஒரு கால தாகம் உண்டாயிருக்காது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் எங்கே இருக்கோங்க? வெளியிலேருந்து இல்லை. எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரோங்க? அவனுக்குள்ளே இருந்து நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிறதா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு பாழாய் போனவைகளை எல்லாம் சீர்படுத்தி அதை ஜீவ விருட்சம் உண்டாக்கத்தக்கதா. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் தெளிவாக வாசிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஒரு நதி ஆலயத்திலேருந்து புறப்பட்டு போகும்போது அது வழியெல்லாம் அது செழிப்பாக்கிட்டே போகுமா. பாழா கிடந்த இடத்தையெல்லாம் அது செழிப்பாக்கிட்டே போகுமா. பாழாய் போன நதிகளை எல்லாம் அது செழிப்பாக்கிட்டே போகும். அங்கே என்ன உண்டாகும்? செழிப்பாக்கும்போது இரு புறங்களிலும் மரங்கள் செடிகள் வளர்ந்து நல்ல கனிகளை உண்டாக்குமா. ஜீவ விருட்சங்கள் உண்டாகுமா. ஜீவனை காப்பாற்றுகிற விருட்சங்கள் அந்த இடத்துல உண்டாகும் அப்படின்னு சொல்ல பல வகைகள் உண்டாகும். அங்கு எல்லாவித ஆசீர்வாதமான காரியங்கள் பெருகும். அது மாத்திரமல்ல, பாழா கிடக்கிற தண்ணீர்லாம் சுத்தமாக மாறிடுமா. அருமையான தெய்வச்சனமே, இப்போது சவக்கடல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரவேலில் என்ன இருக்குது? சவக்கடல் இருக்குது. அதில் எந்த ஜீவராசியும் வாழ முடியாது. அதில் எந்த ஒரு செடி கூட வளர முடியாத ஒரு நிலையில் இருந்த அந்த சவக்கடல் இன்னைக்கு கர்த்தர் அதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி இந்த எசேக்கியேல் 47 நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற சமயம் யூடியூப்பில் கூட போட்டு கேளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், சவக்கடலில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீன் எல்லாம் சின்ன சின்ன செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்காங்க அதை சுற்றியும். அப்படி இதுவரையிலும் அது நடந்தேறாத ஒரு இடத்துல கர்த்தருடைய ஜீவ நீரூற்று பெருக 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 மக்களுடைய பாவம் கரைய 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 அந்த இடத்துல புது ஜீவன் உருவாகுது. தெய்வஜனமே, கர்த்தருடைய ஜீவ நீரூற்று எங்கே பெருகுதோ அங்கே புது ஜீவன் உண்டாகும், புது ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மைகள் பெருகும். எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த இடத்துல மச்சங்கள் மீனே உருவாதுன்னு சொல்ல இடத்துல இப்போ மீன்கள் அங்கே வளர ஆரம்பிச்சிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? இது எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுது, ஆலயத்திலிருந்து எழும்புகிற ஜீவ நீரூற்று உங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. உங்களை எல்லா தேவைகளை திருப்தியாக்கும். ஆண்டவர் அதை சொல்கிறார். அந்த ஜீவ நீரூற்று என்னவென்று சொன்னால் அதே நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி. வாசிச்சிங்களா? எல்லாரும் வாசித்தீங்களா? திரும்ப அந்த வசனத்தை முதல்ல இருந்து வாசிங்களே. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணுமோ ஆண்டவர் விரும்புகிறார். அது இந்த காலம். அன்னைக்கு சமாரிய ஸ்திரீ கிட்ட சொன்னார், இது இந்த காலமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களை என்னையை பார்த்து சொல்கிறார், இதுதான் காலம். நீ என்ன பண்ணணும்? என் ஆவியோடும் உண்மையோடும் என்னை நீ தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ள வேண்டிய காலம் இது தேவஜனமே. கடமைக்காய் ஆராதனை செய்கிற காலம் அல்ல, கடமைக்காய் ஜெபிக்கிற காலம் அல்ல, கடமைக்காய் வேதத்தை வாசிக்கிற காலம் அல்ல. இது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய காலம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசித்தீர்களா? 24 வசனத்தை வாசிங்க. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவையை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யார்கிட்ட ஜீவ தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னா ஜீவ ஊற்று வெளியிலேருந்து வர்றது இல்லையா, உங்களுக்குள்ளேருந்து அது பெருக்கெடுத்து ஓடும். ஆலயத்துக்குள்ளேருந்து ஜீவ நீரூற்று பெருகிறது போல தேவன் நீங்கள் ஒவ்வொருவரும் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்போ யாருங்க அந்த ஆலயம்? நாம தான். நமக்குள்ளத்தான் அந்த ஜீவ ஊற்று பெருகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியாருடைய அபிஷேகத்துக்குள்ள நிரம்பின பிள்ளைகளால் மட்டும்தான் இனி வர காலங்களில் ரெசிஸ்ட் பண்ண முடியும் தேவஜனமே. ஆவியில் இருக்கிற மனுஷங்களால தான் இனி வருகிற போராட்டங்களை எதிர்த்து நிற்க முடியும். ஆவியில் இருக்கிற மனுஷனால தான் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க முடியும். இல்லைன்னா இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது உலகம், என்ன கடவுள், என்ன ஜபம், என்ன ஆலயத்துக்கு போகிறது, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, நம்ம செத்து போயிட்டு தான் போகிறோம், அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்படணும். ஒரு தம்பி அப்படி தான் சொல்கிறான், கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாரையும் சாகடிச்சிட்டு இந்த கடவுளை நம்ம எதுக்கு ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில் இருக்கிற மனுஷனுக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். கடைசி நாட்களில் அவர் என்ன நினச்சாரோ அதையெல்லாம் செய்து தான் முடிப்பார். யார் யாருக்கு என்னென்ன முடிவு இருக்கோ அதை அவர் நடத்தியே முடிப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை பார்த்து என்ன பண்ண முடியாது, இதையா அப்படி செஞ்சீங்க, அதையா இப்படி செய்யக்கூடாது, இதையா இப்படி நடத்தி இருக்கக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு எந்த தகுதியோ இல்லை. குயவன் மண்ணானது குயவனை பார்த்து கேள்வி கேட்குமோ வேதம் சொல்லுது. யாரை நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியாத காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீ உண்மையாய் இருந்தால், நீ உண்மையாய் என்னை தொழுது கொண்டால், என்ன நடந்தால் நான் உன்னை பாதுகாத்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ளே இருந்து ஊறுகிற ஜீவ நீரூற்றில் தான் நீங்கள் வாழ போறீங்க. யாரோ கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ போகிறதில்ல. ஆவியானுடைய உள்ளான நிறைவு. ஏன் அப்படி சொல்கிற? ஆவியில் வாழ்கிற மனுஷனால தான் தைரியமாக எலியாவை குறித்து நீங்கள் பார்க்கும்போது பஞ்ச காலம், பயங்கர பஞ்சம், 6 மாதம் மழையே இல்லை. ஆவியில் நிரம்பின எலியா சொல்கிறான், கையளவு மேகம் எழும்புது, இதை கொண்டு பெருமழை வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வாய்க்கால்கள் வறண்டு போய் கிடக்குது. அந்த வறண்டு போன அந்த வாய்க்கால்களை தேவன் நிரப்புவான்னு சொல்கிறாரு. அங்கே மழையும் காண மாட்டீங்க, அங்கே என்ன இருக்காது, காற்றையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். அல்லேலூயா சொல்வீங்களா? இது தேவனால் செய்ய முடியும் என்பது யாரால தான் விசுவாசிக்க முடியும்? பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆவியில் வாழ்கிற மனுஷனால தான் இதை புரிஞ்சிக்க முடியும். சூழ்நிலை ஒன்றுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது, காலம் எதுவுமே உங்களுக்கு பதில் சொல்லாது, ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியான சொல்வா, இல்லை இதெல்லாம் இப்படி தான் இருக்கு, ஆனால் விட நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வேண்டியதை நான் தந்துடுவேன், உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணுமோ அப்படின்னு ஆசீர்வதிப்பேன். இதை நமக்கு முன்னாடியே பண்ணியும் காட்டி இருக்கிறார் தேவசனமே. எத்தனையோ வேதத்தில் நிறையங்க அதிசயங்களை நம்ம பார்த்துருந்தாலும் கூட சாரிபாத்தின் விதவி அத்தனை காலம் எல்லாரும் பட்னியாக இருந்தாலும் அவளும் அவனோடு வீட்டார் அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. யார் எதனால் தெரியுமா? ஆவியில் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டதுனால. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியில் நீங்கள் தெளிவுள்ளவங்களா இருந்தால் உலகத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க, உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து கலங்கி கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நடக்கிற, உங்களுக்கு நடக்கிற போராட்டங்கள் உங்களை விடத்தள்ளிடும். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுங்க, ஆவியில் இருக்கிற மனுஷனால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஒன்றை உங்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நீங்கள் பார்ப்பது கானானின் அற்புதங்கள், கானானின் அதிசயங்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. விழுந்து போகிற காரியங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நிற்காது தெய்வச்சனமே. அல்லேலூயா. இங்க நீங்க 19 வசனத்தை வாசிங்க. யோவேல் 3:19. தேசத்தில் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதேன் பாழான் வனாந்திரமாகும், ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும்
குடியேற்றப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா கர்த்தருக்கு? அவர் சொல்றார், நீ எருசலேமா யூதாவா இருந்தா, கர்த்தரை ஆராதிக்கிற முழு மனதோடு அவரை ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா, உற்சாக மனதோடு அவரை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளையா இருந்தா, அவரை மட்டும் உண்மையான மனதோடு ஆராதிக்கிற கூட்டமா நீங்க இருந்தா, நீங்கள் என்ன பண்ணப்பட போவதில்லை, பாழாக்கப்பட போவதில்லை. நீங்கள் குடியேற்றப்பட்டு இருப்பீங்க. பாழான இடத்துல கட்டி உங்களை ஆண்டவர் குடியேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பாழா போன நடுவில் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் விசுவாசிக்கிற தேவச்சனமே, நீதிமானின் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது அன்னைக்கு நோவா காலத்தில் நடந்து பேழையை கொண்டு ஆண்டவர் காப்பாற்றினான்னு என்னைக்கோ நடந்த விஷயத்தை பேசுவதை விட இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாலே இந்த அற்புதத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீனும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்ன நேர்ந்தாலும் சரி, எது நேர்ந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் என்ன பண்ண வேண்டாம், கலங்கவே கலங்காதீங்க. போராட்டங்களை பிசாசு எழுப்புவான், வேதனைகளை கொடுக்கும்படியே எழும்புவான், பிரச்சனைகளை எழுப்புவான், உங்கள் இருதயம் சோர்ந்து போகும்படி உங்களை எழுப்புவான். ஆண்டு சொல்ல, நான் கர்ஜிக்கிறேன், நான் உன் ஸ்தானத்திலிருந்து நான் கர்ஜிக்கிற சத்தத்தை கேட்டு அவன் தான் விழுந்து போன, நீ என்ன பண்ணாத, என் சத்தத்தை கேட்டு நீ விழுந்து போயிடாத. அல்லேலூயா. நீ ராஜாவின் சிங்கத்தின் பிள்ளையா, என் பக்கத்தில் நில்லு. நீ என் சத்தத்தை கேட்டு என் பக்கத்தில் நில்லு. என்னை உண்மையாய் நம்பி என்னை விசுவாசத்தை என் பட்சத்தில் நில்லு. உனக்கு வேண்டியதெல்லாம் உன் காலடியில் நான் போடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருக்கும்போது குடியேற்றப்படுவீர்கள். 21ஆம் வசனம் சொல்லுது, நான் தண்டியாமல் விட்டிருந்த அவருடைய இரத்த பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாக இருக்கிறார். உங்க எதிராளிக்கு தண்டனை, உங்களுக்கு என்ன உண்டு, கூடவே அவர் இருப்பார். அல்லேலூயா. எப்பவுமே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டு. எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னா எனக்கு உலகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போனால் நான் நடக்கவே தேவையில்லை, சும்மா காலை எடுத்து வச்ச போதும் அவரே என்னை இழுத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நடக்க முடியாது, கால் வலிக்கும். அப்போ நான் அவர் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டேன்னா அவர் என்னை சுமந்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஒரு கையிலே என்னை தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம அப்பா அப்படி தான் நம்மளை சுமத்துக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கார். எத்தனை பேர் அவர் கையை பிடிச்சிக்க போகிறீங்க? எத்தனை பேர் அவர் கையை பிடிச்சிக்க போகிறீங்க? அவர் பார்த்துக்குவார். பள்ளம் வருதா அவர் பார்த்துக்குவார், சேரு வருதா அவர் பார்த்துக்குவார். உங்கள் எதிர்த்தாப்பில் என்ன வண்டி வந்து உங்களை இடிக்க வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு நேரிடுகிறது எதுவானாலும் யார் பார்த்துக்க போகிறா? கர்த்தர் பார்த்துக்குவார். எத்தனை பேர் இதை ஆவியில் இருக்கிற மனுஷனால தான் இதை விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைண்ணா அது இல்லை, இது இல்லை, ஐயோ இப்படி இல்லை, அது அப்படி இல்லைங்க, எப்படிங்க வாழ்கிறது, எப்படிங்க நிற்கிறதுன்னு கலங்கி போன இருதயத்தோடு தான் நீங்கள் வாழ்வீங்க. எப்போ தெரியுமா தைரியம் வரும்? என் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார், எனக்கு வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறார், எனக்கு எதையும் அவர் கலங்க விடவே மாட்டார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பார். எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும், எதிர்காலத்துக்கு வேண்டியது, நிகழ்காலத்துக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவருடைய கரம் கொடுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் அவருடைய வார்த்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, உலகமே குறைவாக இருக்கும், நான் சொல்கிறேன் ஆவியில் வாழ்கிற மனுஷனுக்கு சகலமாக சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை. தேவச்சனமே, கர்த்தரை உண்மையாக தொழுது கொண்டு உண்மையாவுடைய சமூகத்தில் உண்மையான திரும்ப சொல்கிறேன், ஏதோ கடமைக்கான ஆராதனை செய்கிற ஆள் இல்லை, கடமைக்கான கிறிஸ்தவனுக்கு அல்ல, கடமைக்காய் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு இல்லை, உண்மையாய் அவரை நேசிக்கிறவங்களுக்கு, உண்மையாக அவரை பற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு, உண்மையாக அவரை மட்டும் நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிகமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. துதி எப்பங்க வரும்? துதி எப்பங்க வரும் சொல்லுங்க? மகிழ்ச்சியில் தான் வரும், திருப்தியில் தான் வருதோ, சந்தோஷத்தில் தான் வரும். கவலையில் துதி வராதே, வேதனையின் மத்தியில் துதி வராதே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு எது நடந்தாலும் நீங்கள் துதிக்கும்படியான மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள வைப்பேன். அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ மட்டும் ஜாலியாக இருக்க, உனக்கு கவலையே இல்லை இதை பற்றி. ஆண்டவராக இயேசு படகிலே சீஷர்களோடு போகும்போது பெருங்காற்று அடித்தது, படகே மூழ்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மைதான், அது எதுவும் பொய் இல்லை.
பெருங்காற்று, படகு எப்போ மூழ்குமோன்ற ஒரு பயம் இருக்க வேண்டியதாய் தான் இருந்துச்சு. அதனால தான் சீஷர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, ஐயோ ஐயரே நாங்கள் சாகுறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று அங்கலாய்க்கும்படியான சூழ்நிலை தான் இருந்துச்சு. நிஜம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உண்மையாகவே அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிசப்தமாக தூங்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்தவர் முதல்ல பார்த்து என்ன சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க? அற்ப விசுவாசிகளை, இந்த அற்ப விசுவாசத்தை இன்னைக்கு என்ன பண்ணுங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் மேலே முழு விசுவாசமாக எழும்புங்க. ஒன்று உங்களுக்கு புரியணும், காற்றும் கடலும் இந்த படகை அமிழ்த்த நினச்சா அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தார்னா அது ரெண்டும் என்ன பண்ணும், ஒரே வார்த்தை தான் சொன்னார், காற்றும் கடலோ அமர்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், காற்றும் கடலும் அமர்ந்து போயிட்டு அவங்க நிசப்தமாக தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா. உயிரே போதுனே அங்கலாய்ச்சி அந்த நிமிஷத்தில் கர்த்தரால் அற்புதம் செய்து உங்கள் ஜீவனை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. இனி என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்பு உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இன்னைக்கு அந்த அவிசுவாசியை தூக்கி போடுங்க, அவிசுவாச எண்ணங்களை தூக்கி எறியுங்க. என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமோ, எனக்கு போதுமான பலனுமா இருக்கிறார், எனக்கு அவரே கோட்டையா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க இந்த வசனம்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா சொல்லும், அவர் எனக்கு துருகமோ, அவர் எனக்கு கிழக்குமோ, அவர் எனக்கு கோட்டையோ. வாயில சொல்றது இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரே எனக்கு துணையானவர், கர்த்தர் எனக்கு கேடகமானவர், கர்த்தர் எனக்கு பலனானவர், கர்த்தர் எனக்கு கோட்டையானவர், அவரே எனக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேக அடைக்கல பட்டணங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தேடி போய் சேர்ந்துக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய அநேக உதவிகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதம் எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய போவது கிடையாது. அவர் தான் நான் தான் உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானமாக இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அதை உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதை நிறைவேற்றுகிறதை உங்கள் கண்கள் கண்டு அதிசயப்படும் தெய்வச்சனமே. ஸோ தைரியமாக இருங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போவே மாட்டீங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதீங்க, எது நடந்தாலும் பயப்படாதீங்க. என்ன இந்த உலகம் உங்களை பயமுறுத்த முடிய எழும்பினாலோ நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். உங்கள் எதிராளிக்கு முன்னால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபணம் பண்ணும்படியா அதிசயமாய் நடத்துகிற தெய்வன் நமக்கு அவர். அல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்க அவரால் முடியும். நீங்கள் எதை கேட்டாலும் அவரால் செய்ய முடியும். நீங்கள் கேட்பது இந்த உலகத்தில் இல்லாததாக இருந்தாலும் உருவாக்கி கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. புதுசாக உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்கிற தெய்வன் நம்முடைய தேவன். அதை அவரால் செய்ய முடியும். அதனால தான் ஆபிரகாம் சொன்னார், இந்த கல்லுகளிலிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கி எனக்கு கொடுக்க முடியும் என் ஆண்டவரால். எத்தனை பேர் அந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து வரீங்க? எத்தனை பேர் இந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து வரீங்க? கல்லுள்ளேருந்து என் ஆசீர்வாதம் வரும், கல்லுக்குள்ளேருந்து என்னுடைய தேவைகள் எல்லாம் கடந்து வரும். ஜீவனே இல்லாத அந்த கல் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதை நம்பி தாங்க இன்றைக்கி கல்லை வச்சு மக்கள் ஆராதிச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாம் கல்லை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, அந்த கல்லை உருவாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதை நம்பி அநேகர் கல் முன்னாடி போய் உழுந்து என்னை கேட்டுட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றும். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு. அந்த கல்லுக்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, கல்லை உருவாக்கின தேவன் எனக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை படைச்ச தேவன் என்னோட இருக்கிறார். அதற்குள்ள இந்த நன்மையை பெற்று தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஸோ இங்கே இருக்கிற எந்த வயதானாலும் சரி, உங்கள் பிரச்சனை எதுவானாலும் சரி, தேவனுக்கு முன்னால் உண்மையாக ஆவியோட உத்தமமாக நீங்கள் தொழுது கொள்ளுங்க. தேவனை துதித்து ஆராதிக்கிறதுல மறந்து போவாதீங்க. உண்மையாக செபிக்கிற ஒருவருக்கு எந்த குறைவோ உண்டாக போவதே இல்லை. வர்றது எல்லாம் அப்படியே காற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாம் போயிடும். நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா.
கர்த்தர் சியோனிலிருந்து எருசலேமிலிருந்து சத்தமிடுகிறார். வானமும் பூமியும் கொந்தளிக்கும், அதிரும். ஆனால் என் ஜனமாகிய நீயோ, நான் உனக்கு அடைக்கலம், நான் உனக்கு கோட்டை என்பதை மறந்து போகாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு அடைக்கலமோ, நான் உனக்கு கோட்டையுமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். உலகம் தத்தளிக்கவும் கண்ணு முன்னால் நீ பார்ப்ப. உன் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எல்லாம் தத்தளிப்பாங்க. என் நம்பாத அத்தனை பேர் தத்தளிப்பாங்க. ஆனால் என்னை நம்புகிற நீ தத்தளிப்பது இல்லை. என்னை நம்பிக்கொண்டிருக்கிற நீ எந்த விதத்திலையும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என்னையே நம்பிக்கொண்டிருக்கிற உனக்கு வேண்டியதை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் நமக்கு கோட்டையின் துருகமா இருக்க போறதுக்காக நன்றி சொல்லுங்க. அவன் நம்மை வெட்கப்படாமல் நடத்த போறதுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா.